தன்னை தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். திருஞான சம்பந்த சுவாமிகளருடைய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரோம். இதில் திரு ஆலவாய் முதல் பகுதி பார்த்தோம். இப்போ 2வது பதிகம் 164. திரு ஆலவாய் மதுரை. நீல மாமிடற்றால் வாயிலான் பால தாயினார் நாளம் ஆழ்வரே. நீலகண்டம் கொண்ட ஆலவாய் கடவுளை மனம் ஒருமித்து வணங்குபவர்கள் எல்லா நன்மையும் பெறுவார்கள். நாலாம் ஏழுமாம் ஆலவாயிலார் சீமமே சொல்லீர் காலன் வீடவே. 7 உலகங்களும் ஆளும் ஆலவாய் அண்ணனை வணங்கி அவர் குணங்களை கூறினால் காலனும் இறப்பான். ஆல நீழலார் ஆலவாயிலார் கால காலனார் பால தாமினே. யமனுக்கு யமனான ஆலவாய் பெருமான் ஆழ்நிலையில் சனகாதி முறைவர்களுக்கு அருள் புரிபவர் அவர் நம்மவரே. அந்தமில் புகழெந்தே யாலவாய் பந்தியார் கடல் சிந்தை செய்மினே. புகழ்மிக்க எம் தந்தையாக விளங்கும் ஆலவாய் பெருமான் திருவடியை சிந்தை செய்யுங்கள். ஆடலேற்றினான் கூடலாய் வாய் பாடியே மனம் நாடி வாழ்மினே. காளையை வாகனமாக கொண்டு ஆலவாயில் உள்ள கடவுளை பாடி மகிழ்ச்சியோடு வாழுங்கள். அண்ணல் ஆலவாய் நன்னிற்றானே எண்ணியே தொழ திண்ணம் இன்பமே. ஆலவாயில் உள்ள அண்ணலை வணங்கி வருபவர்களுக்கு உறுதியாக இன்பம் பெறுவார்கள். அம்பொன் ஆலவாய் நம்பனார் கடல் நம்பி வாழ்பவர் துன்பம் வீடுமே. ஆலவாய் இறைவன் திருவடியை நம்பினார் இம்மையும் மறுமையும் இன்பம் வீடும் கிட்டும். அரக்கனார் வழி ஒன்ற நெருக்கன் ஆலவாய் உரைக்கும் உள்ளாதார் கிறக்கம் உண்மையே. கைலையை எடுக்க முயன்ற ராவணனை ஞானவத்தை அடக்கிய ஆலவாய் நடிகாடிகளை வணங்க அவன் அருள் கிட்டும். அருவன் ஆலவாய் மருவினாரை இருவர் ஏத்தி நின்றுருவம் ஓங்குமே. திருமாலும் நான்மகனும் காணவியலா ஆலவாயனை போற்றி வழிபட்டு நிற்க அவன் தீப்பிழம்பாக நின்று அருள் புரிவான். ஆரமாம் நாகம் சீரன் ஆலவாய் தேர மண் செற்ற வீரன் என்பரே. புத்தர்களும் சமணர்களும் பகைவர்கள் ஆவார். எனவே பாம்பு மாலையை கொண்ட ஆலவாய் கடவுளை வணங்குங்கள். அடிகள் ஆலவாய் படிக்கொள் சம்பந்தன் முடிவுலன் தமிழ் செடிகள் நீக்குமே. ஞான சம்பந்தன் ஆலவாய் அண்ணலை போற்றிய இந்த பதிகத்தை உரைத்தவர்கள் தீமைகள் நீங்க பெறுவார்கள். திருச்சிற்றம்பலம்.